ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேடோ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம ஷேடோ கிராஃப்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஒர்க்கோட தான் வந்திருக்கேன். அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி முட்டை ஓடு, அப்புறம் தேங்காய் ஓடு, இதை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஒர்க் பண்ணலாம். அந்த முட்டை ஓட்டையும் தேங்காய் ஓட்டையும் வச்சு நம்ம ஒரு பென் குயின் அப்புறம் இக்ளூ செய்யலாம். அந்த பென் குயின் அப்புறம் இக்ளூ செய்கிறதுக்கு நம்மளுக்கு இதேமாதிரி டிஷ்யூ பேப்பர்ஸ் வேணும், தேங்காய் ஓடு, சிசர், சூப்பர் க்ளூ எடுத்திருக்கேன், அடுத்து பெயிண்ட் ப்ரஷ், பென்சில், க்ளூ, முட்டை ஓடு, அப்புறம் பெயிண்ட்ஸ் அக்ரிலிக் கலர் எடுத்திருக்கேன், அப்புறம் காட்டன், இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டு ஜூஸ் பாட்டில் கேப்லாம் இருக்கும்ல அது, அப்புறம் இந்த மாதிரி பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட், இந்த மாதிரி ஒரு அட்டை, அப்புறம் இந்த இந்த பேனா மூடி இருக்கும்ல அது எடுத்திருக்கேன். ஃபைனலாக கூகுள் ஐஸ், இந்த மாதிரி கண் இருக்கும்ல அது எடுத்திருக்கேன். இப்போ இந்த பென் குயினும் இந்த இக்ளூவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சின்ன கப் எடுத்திருக்கேன். இதில் க்ளூ ஊற்றிக்கலாம். இப்போ க்ளூ எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்தது முட்டை எடுத்துப்போம். அதோட இந்த கேப்பையும் எடுத்துப்போம். நம்மளுக்கு இந்த சைடு ஒட்டக்கூடாது, ஷார்ப்பாக வர இடத்துல ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி பெரிய இதில் தான் ஒட்டணும். ஃபஸ்ட்டு க்ளூ இந்த சூப்பர் க்ளூ ஊற்றிடுவோம். அப்படியே வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ இதில் இந்த பேனா மூடி வச்சுருக்கோம்ல இதையும் ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகட்டும். இந்த மாதிரி அட்டை எடுத்து வச்சுருக்கேன்னா இந்த கார்ட்போர்ட் பீஸ், இதில் நம்ம பென் குயினோட ரெக்கை செஞ்சிடலாம். இது கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ அடுத்தது இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக இதெல்லாம் கவர் பண்ணிடலாம். அந்த ஃபுல் ஏரியாவையும் கவர் பண்ணிடலாம். க்ளூ இதை வச்சு அப்ளை பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பரை கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக வச்சு மேலே ஒட்டி கவர் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. டிஷ்யூ பேப்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. சும்மா ரஃப்பாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாக ஒட்ட தான் போகிறோம், அதனால் எதுவும் தெரியாது. கட் பண்ணியாச்சு. இந்த க்ளூ மிக்சரும் இருக்குது. இப்போ வச்சு ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. இதே மாதிரி இந்த தேங்காய் ஓட்டையும் கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், டிஷ்யூ பேப்பர் கோட்டிங் இந்த தேங்காய் ஓட்டு அப்புறம் முட்டை ஓடு மூணுத்துக்குமே கொடுத்தாச்சு. இப்போ இது நல்லா ட்ரை ஆகணும். அப்போ தான் நம்ம பெயிண்ட் அடிக்கிறது கரெக்டாக இருக்கும். இது எப்படி இருந்தாலும் ட்ரை ஆகிறது ஒரு 15 to 30 minutes ஆச்சும் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இருக்கட்டும். நம்மளோட
பென்குயின்ஸும் இக்லூ மோல்டும் நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ இதுக்கு வந்து கலர் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இக்லூ வந்து கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒயிட் கலர் ஷேட் எடுத்து வச்சுருக்கேன், அது கொடுத்துடலாம். இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து பென்குயினுக்கு கலர் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பென்குயினுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் ஒயிட்டாக இருக்கும், பேக் சைடு ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் இவ்வளோ தூரம் விட்டுட்டு பாக்கி ஃபுல்லாக வந்து பிளாக் அடிச்சிடலாம். அடுத்தது இதே மாதிரி இதுக்கும் அடிச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லா பீசஸ்க்கும் பெயிண்ட் அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். பெயிண்டிங் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பென்குயினோட அவுட்புட் இப்படி தான் வந்திருக்கு. அடுத்தது அதுக்கு அந்த சைடில் வந்து அதுக்கு ரெக்கை ஓட்டுறதுக்கு அதுவும் பிளாக் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். நம்மளோட இக்லூ வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் இந்த பீஸ் ஆஃப் கார்டில் மேலே ஒயிட் கலர் பெயிண்ட் அடித்து ஜஸ்ட் அந்த இக்லூவோட அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்காக வந்து பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒட்டிடலாம். சூப்பர் க்ளூ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஒரு கொஞ்சோண்டு வச்சு ஒட்டிக்கோங்க. பாருங்கள், ரெக்கையெல்லாம் ஒட்டிட்டேன். இதுவும் வந்து இக்லூவும் முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஐ வச்சிடலாம், கூகுளி ஐ வச்சு ஒட்டிடலாம். அதுக்கு இந்த கூகுளி ஐஸ் எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து இங்கே க்ளூ அப்ளை பண்ணிட்டு பாருங்கள், நம்மளோட சூப்பரான பென்குயின்ஸ் ரெடி. இப்போ இதை அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ்க்கு ஃபுல்லாக வந்து காட்டன் வச்சு பேஸ் வச்சாச்சு. இப்போ இந்த இக்லூ எடுத்து இந்த கார்னரில் வச்சுப்போம். இப்போ ஃபுல்லாக ஒட்டியாச்சு, எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. நம்மளோடது சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்மளோட சூப்பரான பென்குயின்ஸும் அதோட இக்லூவும் ரெடி. பாருங்க, க்யூட்டாக இருக்குது. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அது நம்ம ஃபுல்லாக வேஸ்ட்டு மெட்டீரியல்ஸை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பேனா மூடி, அப்புறம் ஜூஸ் பாட்டில் கேப்பு, அப்புறம் எக் ஷெல்லு, கோகனட் ஷெல்லு, ஃபுல்லாக வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒரு சூப்பரான பென்குயின்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேடோ கிராஃப்ட்டுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.